ஹாய் गाइस, இப்போ நம்ம பிரியாணி பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கரம் மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கணும். நல்லா அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆனியன் வந்து ரெட்டிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா பிரியாணி நைட் வரைக்கும் இல்லை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ப்ரௌனிஷ் கலர் கொஞ்சம் அப்படி அப்போதான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் புதினா. புதினாவும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ புதினா போட்டு தாளிச்சிட்டோம். ஸோ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்படியே வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நல்ல கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலராக அந்த ஆயிலில் வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போறோம். நம்ம தயிர் ஆட் பண்றோம். ஃபைனலா தக்காளி போடுறோம் गाइस. இதுக்கு மேல எந்த மசாலாவும் இல்லை. ஃபைனலா தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா தாளிச்சாச்சு, நல்லா வதக்கியாச்சு. வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்றோம். நம்ம 1 கிலோ பிரியாணி பண்றோம், அதனால 1 கிலோ தகுந்த மாதிரி தண்ணியா ஆட் பண்றோம். ஏன்னா தண்ணி வந்து எவ்வளோ கலர்ல இருக்குன்னு யோசிக்காங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி. ஸோ மட்டன் வேக வச்சுக்கோங்களா, அதோட தண்ணி, அதனால கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. ஸோ இப்போ இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக பார்ப்போம். 5 to 10 minutes கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்க்கலாம். ஓகே गाइस, 10 minutes ஆயிடுச்சு. நம்ம உப்பு மட்டும் பார்த்துவோம். நல்லா கொதிக்குது. வீட்டில் வச்சுக்கிட்டு சூடாக இருக்கு. உப்பு பார்க்கறதுக்கு மட்டும் ஓகே கூப்பிட்டு நம்ம உப்பு பாரு நல்லா சூடு. சூடு பார்த்து ரைட்டா. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. ஸோ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக கலரிட்டு ஸ்டீமில் வச்சிடலாம். ஓ எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே லெமன் வரைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மட்டனை போடுறோம்.
மட்டன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதால ஒரு 1 மினிட் வரைக்கும் தான் நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். லைட்டாக கலரிட்டு ஒரு 1 மினிட் கலரி விட்டுலாம். ஸோ 1 மினிட் நம்ம மட்டன் போட்டு விட்டாச்சு சிம்லேயே. இப்போ நெக்ஸ்ட் ரைஸ் போட்டுக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். லைட்டாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுங்க. மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ ரொம்ப டீப்பாக அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா மட்டன்லாம் அப்படியே உதிர்ந்துடும். ஸோ ரைஸ் போட்டாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுடலாம். சும்மா வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓ லைட்டாக பார்ப்போம். இல்லை இன்னும் ஆகணும். ஸோ ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் தம்மில் வைப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்லிம்மில் வச்சு. நைஸ். நல்லா நல்லா ஆயிடுச்சு. ஓ இன்னும் கொஞ்சம் தம் பிடிச்சிடலாம். தவால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தவாலே கொஞ்சம் நேரம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் தம் ஆயிடுச்சுன்னா நல்லபடியா நம்ம பிரியாணி ரெடி. ஓகே பிரியாணி இப்போ ரெடி. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.